ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அரைக்கீரை எப்படி கடையிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த அரைக்கீரையை நான் இன்றைக்கி சட்டியில் தான் சமைக்க போகிறேன். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்துக்கிட்டேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக புளி ஆட் பண்ணி தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதித்ததுக்கு பிறகு நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அரைக்கீரையை இதில் ஆட் பண்ணிப்போம். தண்ணி கொதிச்சது பிறகு வைக்கும்போது இந்த கீரையோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிட்டோன்னா கீரை வெந்து வந்துடும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியுமே இந்த கீரை கொதிச்சிட்டே இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த சட்டியோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம சட்டியில் சமைக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணாலும் கூட அந்த ஹீட்லேயே இந்த கீரை இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நாம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கீரையை கடைஞ்சி உப்பு போட்டு கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கீரையை ஆட் பண்ணோன்னா சூப்பரான அரைக்கீரை கடையல் ரெடி. இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஓகே, நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.